ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சாய் கேலக்ஸியில் இன்றைக்கி மல்டி கலர் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஒயிட் கலர் மாவு கொஞ்சம், ராகி மாவு கொஞ்சம், ஒயிட் மாவில் தக்காளி கலந்து அரைச்சது கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், ஒயிட் மாவில் பீட்ரூட் சேர்த்து அரைச்சது கொஞ்சம், ஒயிட் மாவில் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சது கொஞ்சம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல் கொஞ்சம் சூடேறட்டும். கல் காஞ்சிடுச்சு. இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ தக்காளி மாவு ஃபஸ்ட்டு, அடுத்து ஒயிட் மாவு, அடுத்து ராகி மாவு, இதை ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்லே இருக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஊற்றுற தோசை வந்து தீய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எல்லோ கலர் மாவு, அடுத்து பீட்ரூட் மாவு, அடுத்து கருவேப்பிலை மாவு, இது சிம்லே வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா நடுவில் ஊற்றின தக்காளி தீஞ்சு போயிடும். இந்த ஓரங்கள்லாம் வேகாது இருக்கும். சிம்லே வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ சம்மர் சீசன் தொடங்கியாச்சு. பசங்க எல்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் ஊற்றி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசை வெந்துடுச்சு. ஒரு பக்கம் திருப்பி போடலாம். நீங்கள் எப்போ வச்சாலும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. நான் கொஞ்சம் தடியாக ஊற்றிட்டதால இந்த பக்கம் வேக லேட் ஆகுது. அதனால லைட்டாக இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் தக்காளி, ராகி மாவு, கடலை மாவு, பீட்ரூட், கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு இதெல்லாம் தனியாக ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவுலே நீங்கள் காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம் வெந்துடுச்சான்ட்டு. வெந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலராக அழகாக இருக்குது பாருங்கள். தோசை வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மல்டி கலர் தோசை ரெடி. இதை நம்ம சட்னியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.